அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் 2ஆம் அதிபதி 1ஆம் இடத்திலே, அதாவது லக்னத்திலே இருந்தால் ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவர், அவருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை மிகச் சுருக்கமாக உங்களுடன் பேசுகிறேன். 2ஆம் அதிபதி 1ல லக்னத்துல இருந்தாலே ஜாதகர் குறிக்கிற இடம் அல்லவா, அந்த ஜாதகர் வருமானத்தை விட தன்னுடைய கௌரவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். மரியாதை மரியாதை மரியாதை. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, யாராவது ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க வந்தாலும் சரி, மரியாதையோட கூப்பிடணும். தகுந்த அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த அழைப்பையே ஏற்றுக்குவார். ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அது எந்த நண்பர்களுடைய நிகழ்ச்சியா, உறவுக்காரர்களுடைய நிகழ்ச்சியா, கல்யாண காட்சியா, எதுவா இருந்தாலும் சரி, அவர் போற இடத்துல முழுமையான உரிய மரியாதை இருக்கணும். இல்லைன்னா அடுத்த செகண்ட் இடத்த கழுவி விடுவார், அடுத்த நொடி அந்த இடத்துக்கு கிளம்பிடுவார். அப்படி பணம் என்ன பெரிய பணம், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நம்ம மரியாதை மானத்தோடு இருக்கணும், மான மரியாதையோட வாழணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, மரியாதை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கௌரவம் போகக்கூடாது. அப்படி பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இந்த 2ஆம் அதிபதி 1ல இருந்தா 2 கௌரவத்தை குறிக்கும். ஜாதகர் குறிக்கிறது 1ஆம் இட லக்னம். முழுக்க முழுக்க தன்னுடைய கௌரவத்தை, தன்மானத்தை, சுயமரியாதையை தான் அதிகமாக விரும்புவார். அவரு வசதியா இருக்கிறாரோ வசதி இல்லாம அதெல்லாம் கிடையாது, அந்த பேச்சுக்களே இடமில்லை. தனக்குன்னு ஒரு மரியாதை, அப்படி அந்த மரியாதை எதிர்பார்த்து தான் அந்த ஜாதகர் இயங்குவார், செயல்படுவார். மரியாதை இழக்க மாட்டார். அந்த 2ஆம் இடங்கிறது இன்னொன்னு குடும்பத்தை குறிக்கும், வாக்குஸ்தானத்தை குறிக்கும், வருமானத்தையும் குறிக்கும். தனஸ்தானம்ங்கிற வருமானத்தையும் குறிக்கும் அல்லவா. இப்போ 1ஆம் அதிபதி 2ல் போய் உட்கார்ந்திருந்தா எப்படி செயல்படுவார்? குடும்பத்தின் மீது, அதாவது லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தார், குடும்பத்தின் மீது அதிகப்பற்றதோடு, குடும்பத்தின் மீது பிரியத்தோடு, குடும்பத்தின் மீது நேசத்தோடு, குடும்பத்தின் மீது பாசத்தோடு. 1ஆம் அதிபதி 2ல் இருந்தா, அந்த 2ஆம் அதிபதி 1ல இருக்கிற போது குடும்பத்தினர் இவர் மீது அன்போடு, யாரு? ஜாதகர் மீது. எந்த ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி 1 என்கிற லக்னத்தில் இருக்கிறதோ, அப்ப குடும்பஸ்தானம் லக்னத்திலே வந்து அமருகிற போது அந்த லக்னாதிபதியின் மீது, அந்த ஜாதகரின் மீது இந்த குடும்பத்தினர் மிகுந்த அன்பு பொழிவார்கள், பாசம் காட்டுவார்கள், நேசம் காட்டுவார்கள். ஜாதகரை தலையில் வைத்து தாங்குகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி தலையில் வைத்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தினர் ஜாதகரின் மீது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பிரியத்தையும் கூட்டுவாங்க. அதோட ஜாதகருடைய வாழ்க்கையில இவர்களுடைய தலையீடு, குடும்பத்தினருடைய தலையீடு இருந்து கொண்டே இருக்கும். அது எந்த காலகட்டத்திலேயும், அந்த ஜாதகருடைய எந்த பருவத்திலேயும், அவர் எடுக்கிற எந்த முடிவிலேயும் குடும்பத்தினருடைய தலையீடு இருக்கும். குடும்பத்தினர் வந்து நீ இது இப்படி செய்ய, இல்ல இப்படி செய்யறத நீ அப்படி செஞ்சது கரெக்டா இருக்கு, நீ இங்க போறியா, எப்ப போற, அப்ப அதுல இந்த நேரம் சரியா இருக்காது, நீ இந்த தருணத்துல போய், இதுதான் கரெக்டா இருக்கு. நீ எந்த முடிவு எடுத்தாலும், அவங்க எந்த ஜாதக முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு இப்படியா, சரி பார்க்கலாம், சரி வேண்டாம், அப்படி வேண்டாம், நீ இப்படி செய் என்று ஜாதகருடைய வாழ்க்கையில் குடும்பத்தினருடைய தலையீடுகள், குடும்பத்தினருடைய கருத்துக்கள், குடும்பத்தினருடைய கருத்துக்களுக்கேற்ப ஜாதகர் செயல்படக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்றார். அப்போ அந்த ஜாதகரை குடும்பத்தினர் இயக்குவார்கள். குடும்பத்தினருடைய முடிவுகள் அந்த ஜாதகரின் மீது செயல்படும். ஜாதகர் கட்டுப்படுவார். சரி, குடும்பத்தில் வீட்டில் சொல்றாங்க அல்லது மனைவி சொல்றாங்க, அது கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த குடும்பத்தினர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார். இவருடைய கருத்துக்கள் ஜாதகரின் மீது செலுத்தப்படும். இவருடைய தலையீடுகள் அவருடைய ஜாதகருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும்.
குடும்பத்தினுடைய அன்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், அவர்களுடைய தலையீடும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் அது தனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய வருமான ஸ்தானம். 1ஆம் அதிபதி 2ல இருக்கிற போது வருமானத்தை தேடி இவர் போய்க்கொண்டே இருப்பார். வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்திலே போய் லக்னாதிபதி உட்காருகிற போது லக்னாதிபதி வருமானத்தை தேடி ஓடுவார். குடும்பத்திற்காக வருமானம் வருமானம் என்று தேடி ஓடுவார். ஆனா 2ஆம் அதிபதி 1லே வந்து உட்காருகிற போது வருமானம் இவரை தேடி வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல், தொழில் அமைப்புகள் அமையும். அது எப்படி வருமானம் தேடி வரும் என்கிற கேள்வி எழலாம். இப்போ ஒரு பொருளை வியாபாரம் பண்றாங்க, தேடி போய் விற்கிற வியாபாரம் இருக்கு. தேடி வந்து வியாபாரம் இருக்கிறது அல்லவா? அப்ப வருமானம் தேடி வருகிறது அல்லவா? அப்படி ஒரு வருமானம் அந்த ஜாதகருக்கு அமையும். வாடிக்கையாளரை தேடி போய் ஒரு பொருளை விற்பனை செய்து வருகிற வருமானம் தேடி போய் நாம் நம்முடைய உழைப்பால், தொழிலால் கிடைக்கக்கூடிய வருமானம். நம்மை தேடி வருமானம் என்பது நம்மிடத்திலே வந்து ஒரு பொருளை வாங்கியோ, நம்மிடத்துல ஏதாவது ஒரு பொருளுக்கு இது இப்படி ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தோ வாங்கக்கூடிய இந்த தொழில், அதுல நீ அந்த மாதிரி எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது அல்லவா? தேடி போய் விற்பனை செய்து அதன் மூலம் வருமானம் வாங்குகிற தொழிலும் இருக்கிறது. தேடி வந்து நம்மிடத்திலே வாங்கி கொண்டு சென்று அதன் மூலம் நமக்கு தேடி வருகிற வருமானம் இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட தொழில் அமையலாம். சரி, தொழில் செஞ்சா சரி, வியாபாரம் பண்ண நீங்க சொல்ற மாதிரி ரைட்டு. படிச்சு வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கு எப்படி வருமானம் தேடி வரும் என்கிற ஒரு கேள்வி எழலாம். இன்னைக்கு தான் வீட்லயே உட்கார்ந்து மடிக்கணினியிலேயே பணி செய்கிறார்கள் அல்லவா? லேப்டாப்லயே வேலை செய்கிறார்கள். அந்த வருமானம் தேடி வருகிற வருமானம் அல்லவா? காலத்திற்கேற்ப ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது பார்த்தீங்களா? அப்படி ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு வருமானம் தேடி கம்மியா இருந்தாலும் சரி, வருமானம் குறைவாக இருந்தாலும் அந்த ஜாதகரை தேடி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் அந்த ஜாதகருக்கு அமையும். வருமான ஸ்தானாதிபதி லக்னத்திலே, ஜாதகரை குறிப்பிடுகிற லக்னத்திலே அமர்கிற போது வருமானம் தேடி வரக்கூடிய வாழ்க்கை அமைப்புகள் அவருக்கு அமையும். அப்புறம் இன்னொன்னு, அந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தையும் குறிக்கிறது அல்லவா? அந்த 2ஆம் அதிபதி, வாக்குஸ்தானாதிபதி லக்னத்திலே அமர்கிற போது அந்த ஜாதகர் அதிகமாக தன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். எதை சொன்னாலும் தன்னை முன்னிறுத்தி தன்னை பற்றி தான் நான் ஒரு குடும்பத்தில் பேசினாலும் சரி, ஒரு தொழில் செய்யற இடத்துல பேசினாலும் சரி, போற வர இடத்துல எங்கேயும் தன்னை பற்றி தான் அதிகமா பேசும். நான் யார் தெரியுமா? நான் எப்படி செஞ்சது தெரியுமா? நான் என்னவெல்லாம் செஞ்சது தெரியுமா? எனக்குள்ள என்ன எப்படிப்பட்ட ஒரு திறமையெல்லாம் என்கிட்ட இருக்குது தெரியுமா? நான் இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சது தெரியுமா? வெளியில் போகும்போது யாராவது நண்பர்கள் பார்ப்பதே இல்லை, இன்னைக்கு நான் எப்படி பண்ண தெரியுமா? நான் எப்படிலாம் அப்ப அதை யோசிச்சு தெரியுமா? இப்படி எந்த நேரம் தன்னை பற்றி நான் 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 என்பது. அது 2ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருப்பவர்கள் மட்டும்தான் அப்படி பேசுவார்களா என்றால் அப்படி கிடையாது. உலகத்தில் எல்லாருமே மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருமே நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அதை பண்ணேன், இதுக்கெல்லாம் காரணமே நான் தான், இது கொடுத்தது நான் தான். எல்லா துறைகளும் எல்லா மனிதர்களும் அது எங்கே ஆகட்டும் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது. ஆனால் எதற்கும் நான் என்பது காரணம் அல்ல, அவன் என்பதே காரணம். அவனன்றி அணுவும் அசையாது. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைநன் தேவனடி போற்றி, ஆறாத இன்பமருள் மலை போற்றி என்று, மலைன்னா அள்ள குறையாத செல்வத்தை உடைய கடவுள். அவங்கிட்ட என்ன குறையாம இருக்குது? அந்த உயிர் லட்சக்கணக்கான உயிர்களை படைத்து இந்த உலகத்தில் உழல வைக்கிறவன், அத்தனை கிரகங்களிலும் சுழல வைக்கிறவன் அந்த படைத்த சக்தி அல்லவா? அதனால நான் என்பது வீண், எல்லாமே அவன். சூரியன் கோடி 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 ஆண்டுகளாக ஒளி தந்து கொண்டிருக்கிறான். அந்த சூரியனை சுற்றி கிரகங்கள் எல்லாம் கோடி கோடி ஆண்டுகளாக சுழன்று கொண்டே இருக்கின்றன. நாமும் எந்த நேரம் நமக்கு கோடி போட்டு கொண்டு போவார்கள் என்று தெரியாத நிலை. ஆகவே
எதுவுமே நான் அல்ல, எல்லாமே அவன், சிவன் என்பதுதான் வாழ்க்கையினுடைய நிலை என்று கூறி, அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.